ஹாய், நீங்கள் என்னோட கீரான் ஸ்டோரியை பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட செகண்ட் ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னா பன்னி அண்ட் த பிளாக் ஹோல். இதில் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி, மறுவாழ்வு, அதுக்கப்புறமா ஸ்பேஸ், இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். 9 o'clock ஆகுது. பீட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி அவன் பஸ்க்காக வெயிட் பண்ணல, சும்மா பஸ் ஸ்டாப்பில் சும்மா இருக்குதான். அப்போது சடனாக அவனுடைய கால் வலிக்கிறது அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனுக்கு கால் எங்கே அடிபட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு பன்னிக்கு காலில் அடிபட்டு அங்கே ரோட்டில் கிடக்குது. ஸோ நம்ம பீட்டர் என்ன பண்ணுறான், அந்த பன்னியை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் பேண்டேஜ் போட்டு விடுறான். அப்போது பீட்டர் ஃபீல் பண்ணுறான். அதாவது ஆக்சுவலி அவனுக்கு அந்த பன்னிக்கு தான் அவன் பேண்டேஜ் போட்டு விடுறான். ஆனால் பீட்டர் ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு ரெக்கவர் ஆன மாதிரியும் ஒரு கம்ஃபர்டாக இருந்த மாதிரியும் அவனுடைய பெயின் குறைஞ்ச மாதிரியும் அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வலிச்சுது, ஆனால் இப்போ வலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. பீட்டர் தூங்குறான். அவனுடைய பக்கத்தில் பன்னி இருக்குது. பன்னி படுத்திருக்கு. ஆக்சுவலி பீட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவன் ரொம்ப ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தன். ஸோ நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பாடி கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது நம்மளுடைய ஏர்த்தில் உள்ள பாடி இல்லை அப்படின்னு அந்த நியூஸ் வருது. ஸோ நம்ம பீட்டரோட சின்ன வயசில் பீட்டருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மலையில் சுற்றுறது, அதுக்கப்புறமா சைக்கிளிங் பண்ணுறது. அப்புறமா என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ராகெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் ஒரு ஏரியில் கொண்டு போய் போட்டுட்டு வருவான். அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஃப்ராக் ரோட்டுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது புல்வெளியில் இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ராக் அதோட வீட்டில் இருந்து தொலைஞ்சி நம்ம தான் அதுக்கு அதோட வீட்டில் கொண்டு போய் நம்ம தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் அவனோட சைக்கிளை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறமா அவங்க பிளான்ட் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் சைக்கிளிங் பண்ணுவான். இதுதான் நம்ம பீட்டரோட ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பாய்சனான ஒரு ஃப்ராகை எடுத்து அதை ஏரியில் விடுறதுக்காக அவன் ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ராகோட பாய்சன் நம்ம பீட்டரோட உடம்புல ஏறிடுச்சு. ஸோ நம்ம பீட்டர் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டான். அப்போ அவனால் எந்திரிச்சு நிற்கவே முடியல. ட்ரை பண்ணி பார்க்குறான், எழுந்து நிற்கிறான், அதுக்கப்புறம் கீழே விழுறான், எழுந்து நிற்கிறான், கீழே விழுறான், எழுந்து நிற்கிறான், கீழே விழுறான். என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம பீட்டர் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஃபைனலி நம்ம பீட்டர் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அவன் பெட்டில் படுத்திருக்கும் போது அவனுடைய யூஸ்வலுக்கும் மாறாக அவனுடைய உடம்புல அதிகமாக வேக்குது. ஸோ டாக்டர் கூப்பிடும்போது டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராகில் இருக்கக்கூடிய பாய்சன் பீட்டர் மேலே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பீட்டரை பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ எப்போ இந்த பாய்சன் இவனை அஃபெக்ட் பண்ணிச்சோ அப்போல இருந்து நம்ம பீட்டர் தனிமையாக இருக்க தான் அவனை தனிமையாகவே ஆயிட்டான். ஏன்னா அவன் ஹோம் கேரில் இருக்கிறதுனால அவன் வெளியே போய் படித்து அந்த மாதிரி கிடையாது. எக்ஸாமுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, எக்ஸாமுக்கு மட்டும் அவன் வெளியே போய் எழுதிட்டு வர்றது, மற்றது எல்லாமே நம்ம பீட்டர் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். அப்பப்போ அவங்க அம்மா ஏதாவது பேசுவாங்க, அப்போ கூட ரிப்ளையே பண்ண மாட்டான். ஸோ அவனுடைய லைஃப் ரொம்ப ஒரு தனிமையிலே தான் அவன் கழிச்சிட்டு இருப்பான். ஏதாவது மியூசிக் கேட்குறது, அவனுடைய குட்டி பிளான்ட்டில் தண்ணி ஊற்றுறது, அவனுக்கு பிடிச்ச வரைக்கும் அவங்க அம்மா குக் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரேண்டமான கேர்ள்ஸ் கூட சேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு கேர்ள்ஸோடு பேசுகிறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியே அவனோட லைஃப் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் நைட்டு 2 times மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். மார்னிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டான் அப்படின்னா நைட்டு ஏதாவது ப்ரெட், ஆப்பிள்,
அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிடுவான். எவ்ரி ஃப்ரைடே வந்து எங்கேயாவது வெளியே போவான். ஒன்று இவன் வந்து அந்த கேர்ள் கிட்டே பேசுவான், அப்படி இல்லைன்னா அந்த கேர்ள் வந்து இவன்கிட்ட வந்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த கேர்ள் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் வந்து அந்த கேர்ளோட ஒரு டேட்டிங் மாதிரி பண்ணுவான். ஸோ இப்படியே வந்து தான் நம்ம பீட்டரோட லைஃப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து 2 days முடிஞ்சுது. 2 days முடிஞ்சதும் அந்த பன்னி வந்து எழுந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நம்ம பீட்டர் வந்து ஃபீல் பண்ணுறான், அந்த பன்னிக்கு எப்போ அடிபட்டுச்சோ அப்போ இவனுக்கு கால் வலிச்சுது, அந்த பன்னிக்கு எப்போ கால் வந்து சரியாச்சோ அப்போ அந்த பீட்டருக்கும் கால் சரியான மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ அவன் நினைக்கிறான் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுறான், ஸோ உனக்கு ஃபைனலி உனக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இனி நீ வந்து என்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய எந்த ஒரு நீடுமே இல்லை. நீ உன்னுடைய லைஃப்பை சந்தோஷமாக நீ வந்து வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அந்த பன்னி வந்து என்ன பண்ணுது, நம்ம பீட்டரோட 2 days தான் இருந்தது. பட் இருந்தாலுமே கூட பீட்டரை விட்டு போகிறதுக்கு அந்த பன்னிக்கு விருப்பமே இல்லை. அப்புறம் நம்ம பீட்டர் கூட ஓகே நீ என் கூடயே இரு, ஆல்ரைட், இதுக்கப்புறம் உன்னோட நேம் வந்து ஹனி அப்படின்னு சொல்லி அந்த பீட்டர் வந்து அந்த பன்னிக்கு நேம் வைக்கிறான். அப்புறமா வந்து 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் part 2.